கிராமப்புறங்களில் இருந்து வெளியூர்களில் இருந்து வெளிமாநிலங்களில் இருந்து நம்பி சென்னைக்கு வேலைக்கு போகிறவங்கள எப்படி சென்னை காப்பாற்றுதோ அதே மாதிரி தான் இந்த பெங்களூர் நகரத்தை நம்பி போகிறவங்களுக்குமே அந்த பெங்களூர் நகரம் பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. அப்படி தான் 19 வயது இருந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த மாயா அப்படின்ற ஒரு பெண் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சரியா நவம்பர் 23, 2024 வகல, அதாவது கடந்த ஆண்டு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த மாயா தன்னுடைய சகோதரி கிட்ட ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்கு, நான் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 23ஆம் தேதி வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போன மாயா ஈவினிங் எப்படியும் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஈவினிங் சமயத்தில் மாயா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் இந்த சகோதரிக்கு வருது. பார்ட்டி இன்னும் முடியல, நைட்டு நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், அன்டைமாக ஆகிடும் போல், அதனால் நான் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. சரின்னு மாயாவுடைய அக்காவுமே அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் விடிந்ததுக்கு பிறகு கூட மாயா வந்துருவா அப்படின்னு நினைச்ச அந்த அக்காவுக்கு பெரிய ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. தொடர்ந்து மாயாவுக்கு கால் பண்ணாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. சில சமயங்களில் கால் ரீச் கூட ஆக மாட்டுது. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மாயாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுடைய தோழிகள் அவள் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் போயிட்டு இந்த அக்கா தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடும்போது தான் மாயா முதல் நாள் ஆஃபீஸுக்கே வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அது கூடவே ஆஃபீஸ்லையுமே எந்த ஒரு பார்ட்டியுமே நடக்கல அப்படிங்கிறது அந்த குடும்பத்தார்களுக்கு தெரிய வருது. இதனால் மாயா எங்கே போயிருப்பா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் மாயாவுடைய அக்காவுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கு. மாயா ஒருவேளை அசாம் மாநிலத்துக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கூட கால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனாலுமே மாயா அங்கே வரலன்னு தான் சொல்லப்படுது. அன்னைக்கு மாயா அப்படி எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, மாயாவை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கடந்த நவம்பர் மாதம் பெங்களூரில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். பத்தொன்பது வயது இருந்த இந்த மாயா அசாம் மாநிலத்தில் இருக்கிற கவுகாத்தியில் பிறந்திருக்காங்க. சின்ன வயதிலே உங்களுடைய அப்பா அம்மா இறந்து போயிருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய தாய்மாமா வீட்லேயும் பாட்டியோடைய வீட்லேயும் தான் இந்த மாயாவும் அவங்களுடைய சகோதரிகளும் வளர்ந்துருக்காங்க. அது கூடவே சின்ன வயதில் இருந்து ஒரு அப்பா அம்மா பாசம் எதுவுமே கிடைக்காம வேறு ஒருத்தருடைய குடும்பத்தில் போய் தங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு முழுமையான ஒரு சந்தோஷமும் ஒரு அன்பும் யாருக்கிட்டே இருந்துமே கிடைக்கவே இல்லை. இதனால் மெல்ல மெல்லமாக மாயா டீனேஜராக ஆகும்போது நாமளே நம்முடைய செலவுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இவங்க காணாமல் போவதற்கு 4 வருடத்திற்கு முன்னாடி தான் அசாமில் இருந்து பெங்களூருக்கு வந்து தன்னுடைய சிஸ்டருடைய வீட்டிலேயே இவங்க சேர்ந்து தங்கி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த மாயா ஃபைனான்சியலாக யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படிச்சுக்கிட்டே அவங்க பார்ட் டைமாக வேலைக்கு போயிருந்திருக்காங்க. தன்னுடைய பாட்டிக்கிட்டேயோ தன்னுடைய மாமா கிட்டேயோ எந்தவித பணமுமே வாங்காமல் தனக்கு தேவையான விஷயங்களை இவங்களே பூர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மாயா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே ஒரு பிரைவேட் கம்பெனிலுமே வேலை பார்த்துக்கிட்டே வர சமயத்தில் தான் அவங்களுடைய மொபைலுக்கு 2024 ஏப்ரல் மாதமாகல ஒரு டேட்டிங் ஆப்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த ஒரு மெசேஜ் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது அன்றைய நாள் அவங்களுக்கு தெரியாமலே போகுது. மாயாவுக்கு மெசேஜ் பண்ண அந்த பையனுடைய பெயர் ஆரவ். அந்த பையனுக்கு 21 வயது ஆகுது. அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் கண்ணூரில் தான் பிறந்திருக்கான். இவனுடைய ஸ்கூல் டைமுமே இவனுக்கு நல்லாவே அமையல. கிளாஸ் ரூமில் இவனை கேலி கிண்டல் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு கார்னர் பண்ணப்படுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஆரவுக்கு நடந்திருக்கு. அது கூடவே ஃபேமிலியிலுமே இவனுக்கு பிரச்சனை. அப்பா அம்மாக்குள்ள 2 பேருக்குமே பிரச்சனை அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேருமே வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டு இருந்திருக்காங்க. இதனால ஒரு கட்டத்தில் டிவோர்ஸும் ஆயிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தொடர்ந்து பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருந்திருக்கான். ஆனா இவனுடைய அம்மா இவன்கிட்ட பெருசா எந்த ஒரு அட்டென்ஷனும் காட்டல, எந்த ஒரு லவ்வையுமே கொடுக்கல. இந்த சமயத்துல தான் இவனுடைய அம்மா 2வது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையுமே இல்லைன்னு தான் ஆரவ் நினைச்சிருந்திருக்கான். ஆனா கொஞ்ச நாட்கள்லயே ஆரவுடைய அம்மா தன்னுடைய 2வது கணவர் கூடயுமே சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போய் டிப்ரெஷன்ல இருக்கிற சமயத்துல தான் இந்த ஆரவ அவனுடைய தாத்தாவான ரிட்டையர் ஆன ஒரு எக்ஸ் ஆர்மி மேனான தாஸ் அப்படின்றவர்
நானே இனிமே இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அதற்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு. இந்த ஆரோவுடைய அம்மா 2வது மேரேஜ் டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள்லயே 3வது மேரேஜ் பண்ணி இருந்திருக்காங்க. இதனாலதான் இவனுடைய தாத்தா தாங்கிட்டே அவன் வளரட்டும் அப்படின்ற மாதிரி இவனை தாங்கூடவே கூட்டு போயிருந்திருக்காரு. பட் என்னதான் அவன் அங்க போனாலுமே சரியா படிக்கிறது கிடையாது. அவனுக்கான சரியா அட்டென்ஷனும் சரியான அன்பும் ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து எப்படி கிடைக்குமோ அது யாருக்கிட்ட இருந்துமே அவனுக்கு கிடைக்கல. இதனால சுத்தமா அவன் படிக்கிறதே கிடையாது. பள்ளிக்கூடம் முடிச்சதுக்கு பிறகு காலேஜ்ல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி இருந்திருக்கான். பட் அதுலயுமே அவன் எதையுமே ஒழுங்கா படிக்காம எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆகி இருந்திருக்கான். இதனால வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படின்ற பயத்துல இருக்கிற சமயத்துல தான் 2024 மார்ச் மாதம் ஆகல பெங்களூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் கேரள மாநிலம் கண்ணூர்ல இருந்து பெங்களூருக்கு வந்ததுக்கு பிறகு யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பம்பிள் அப்படின்ற ஒரு டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இருந்திருக்கான். இந்த ஆப் மூலமா ஏதாவது நண்பர்கள் கிடைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவன் தேடிக்கிட்டே இருந்திருக்கான். இவன் பெங்களூர் வந்த சமயத்தில் இவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸோ இவனுக்குன்னு ரிலேட்டிவ்ஸோ இவனுக்குன்னு ஒரு ஜாப்போ எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவன் அந்த பம்பிள் அப்படின்ற டேட்டிங் ஆப்ல மாயாவுடைய ஐடி ரேண்டமா வந்ததுக்கு பிறகு அவங்க கிட்ட சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றான். மெல்ல மெல்லமா இவர்கள் நட்பா பழக ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ற அளவுக்கு மாறி ஒரு நல்ல நண்பர்களாக ஆகியிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் மாயா தன்னுடைய ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்கிறதா சொல்லி நவம்பர் 24, 2024 வாக்கில் வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து மாயாவுடைய சகோதரி மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஆரோவை பற்றி தெரியவே தெரியாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து மாயாவை தேடி தேடி களைச்சி போய் வருத்தத்தில் இருக்கிற சமயத்தில் தான் பெங்களூரில் இருக்கிற இந்திரா நகர் அப்படின்ற பகுதி வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று நவம்பர் 26 வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் ராயல் லிவிங் ஹோட்டலில் இருந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 நாட்களுக்கு முன்னாடி மாயா அப்படின்ற ஒரு பெண்மணி இந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து 2 நாட்களை எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரூமை போய் நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ரூம்குள்ளே அவங்க கொடூரமான முறையில் ரத்த வெள்ளத்தில் பெட்டில் இறந்து கிடக்குறாங்க. உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற ஒரு தகவலை போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த ஹோட்டல் சைடில் இருந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது பெட்டில் ரத்தம் காய்ந்து போன நிலையில் இருக்கு. அந்த பெட்டிலேயே அவங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கு. அதுக்கு கீழேயே மஞ்சள் கலரில் ஒரு நைலான் கயிறு கூட கிடக்கு. தொடர்ந்து அங்கே இருக்கிற ரிசப்ஷனில் இந்த மாயா யார் கூட வந்தாங்க எப்போ வந்தாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே சிசிடிவியில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் நவம்பர் 23 மதியம் 12:45 மணி வாக்கில் இந்த மாயாவும் ஆரவும் வந்திருக்காங்க அப்படின்னும் அந்த சமயத்தில் மாயா சந்தோஷமாக தான் அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த ரூம்குள்ளே போகிறப்பயுமே சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற சிசிடிவி மூலமா தெரிய வருது. அதே சமயம் மாயா எப்போ அந்த ரூம்குள்ளே போனாங்களோ அதன் பிறகு அவங்க வெளியில் வந்த மாதிரியான எந்த ஒரு தடயங்களுமே தெரியல. ஆனால் ஆரவ் மட்டும் அடிக்கடி வெளியில் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். அதே சமயம் 3 நாட்கள் கழித்து நவம்பர் 26 8:30 மணி வாக்கில் இந்த ஆரவ் மட்டும் ஹோட்டலில் இருந்து வெளியில் போயிருந்திருக்கான். அப்படி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சிசிடிவியில் போனதில் வெளியில் ஒரு கேப் ஒன்று நிற்கிது. அதில் ஏறி தான் அவன் போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. கேப் காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் தெரிஞ்சதுனால உடனடியாக அந்த டாக்ஸி டிரைவரை கூப்பிட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது நவம்பர் 26 அந்த பையனை நான் டைரக்டாக அந்த ஹோட்டலில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரவ் அப்படின்ற பையனுடைய மொபைல் நம்பர் அந்த ரெஜிஸ்டர் புக்கில் இருந்ததுனால அவனுடைய நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. மேற்கொண்டு இந்த வழக்கு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 3 ஸ்பெஷல் டீமில் ஒரு டீம் கேரள மாநிலத்துக்கு போகுது, இன்னொரு டீம் நார்த் இந்தியாவுக்கு போகிறாங்க, இன்னொரு டீம் எலக்ட்ரானிக் சம்பந்தமான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவனுடைய மொபைல் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்த்ததுல இவன் பெங்களூர்ல இருந்து ராய்ப்பூருக்கு போயிருந்திருக்கான். ராய்ப்பூர்ல இருந்து மத்திய பிரதேசத்துக்கு போறான். அங்க இருந்து வாரணாசிக்கு கடைசியா போயிருந்திருக்கான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் கிட்ட அந்த அளவுக்கு பெருசா பணம்லாம் கிடையாது, அதனால கண்டிப்பா ரிட்டர்ன் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுகு பார்வையோட காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி தொடர்ந்து அவனை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் சரியாக அந்த ஹோட்டலில் இருந்து வெளியில் போய் 4 நாட்கள் கழித்து நவம்பர் 30 பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற தேவனஹள்ளி அப்படின்ற பகுதி கிட்ட அவனை 4:30 மணி வாக்கில் கைது பண்ணியிருந்திருக்காங்க. கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் என்ன நடந்துச்சு, எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான்.
பட் போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த பையனுடைய மொபைலை செக் பண்ணி பார்த்ததுல 24ஆம் தேதி ஜெப்டோ அப்படின்ற ஒரு ஆப் மூலியமா ஆன்லைன்ல ஒரு சமையல் கத்தியும் ஒரு மஞ்சள் கலர் நைலான் கயிறுமே ஆர்டர் பண்ணியிருந்திருக்கான். இதை வச்சு பார்க்கும்போதும் மாயாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையிலுமே அவங்க 24ஆம் தேதியே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா போலீஸ் ஆபீசர் கண்டெடுத்தது 26ஆம் தேதி. அதே சமயம் இவன் ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சு போனதுமே 26ஆம் தேதி. இப்படி இருக்கிற சமயத்துல அந்த 2 நாட்கள் அவன் ஹோட்டல் ரூம்ல என்ன பண்ணா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இந்த சமயத்துல எழ ஆரம்பிக்குது. இதை பத்தி கூட அவங்க கிட்ட கேட்டிருந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத மொத்தமா நம்ம பார்த்துடலாம். அந்த டேட்டிங் ஆப் மூலியமா இவங்க 2 பேருக்குள்ளேயுமே பழக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாவுமே மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேலே பயங்கர பொறாமை. அதற்கு காரணம் இந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான ஆண் நண்பர்கள் இருந்திருக்காங்க. அவங்க சாதாரணமாக தான் பழகி இருந்திருக்காங்க, சாதாரணமாக ஜாலியாக பேசி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாயா படிச்சுக்கிட்டே வேலைக்கு போயிருந்திருக்காங்க. அதே சமயம் யூடியூப்ல ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பிளாக் மாதிரியெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க சகஜமாக எல்லாருக்கிட்டையுமே பழகக்கூடிய ஆள். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த ஆரவ் வந்து ஒரு ஷை டைப். அது கூடவே அவன் ஒரு இன்ட்ரோவர்ட். இதனால இந்த பொண்ணு நிறைய ஆண்கள் கிட்ட பேசுறது இவனுக்கு ஒரு சில பொறாமையை ஏற்படுத்தி இருந்திருக்கு. ஆனா அதை பத்தி அவன் மாயா கிட்ட காட்டிக்கவே இல்லை. தொடர்ந்து இந்த ஆரோவுக்கு பெங்களூர்ல வேலைகள் இல்லாததுனால பல நாட்கள் பெங்களூர்ல இல்லாம தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடுவான். தொடர்ந்து தன்னுடைய ஊர்ல இருந்தபடியே தான் இந்த மாயா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ நான் பெங்களூருக்கு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா மாயா அதற்கு முடியாதுன்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் அவங்க அக்கா கூட அவங்க தங்கியிருக்கிற கண்டிப்பா என்னுடைய வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால முடியாதுன்னு சொன்னதுமே இவனுக்கு பயங்கர ஒரு கோபமும் ஒரு பொறாமையும் ஏற்பட ஆரம்பிக்குது. அவனுடைய ஆண் நண்பர்கள் கூட மட்டும் அடிக்கடி வெளியில போறா, போட்டோஸ்லாம் போடுறா, ஆனா நம்ம கூப்பிட்டா இவ வரமாட்டாளே அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ ஆரோவுக்கு வேலை இல்லாததுனால அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாயா தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால இவங்க ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியில இவனுக்கு வேலை தேடி கொடுத்துருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இவன் பெங்களூருக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கம்பெனியில இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போதான் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா, எங்கேயாவது தனியா போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அப்போ மாயா அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் நவம்பர் 23ஆம் தேதி தன்னுடைய அக்கா கிட்ட ஆபீஸ் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாயா வெளியில கிளம்பி இருந்திருக்காங்க. வெளியில வந்த மாயா இந்த ஆரவ் கூட பக்கத்துல இருக்கிற இந்திரா நகர் அப்படின்ற பகுதியில் உள்ள ராயல் லிவிங் ஹோட்டல்ல போயிட்டு ஒரு ரூம் ஒன்று போட்டு இருந்திருக்காங்க. அங்க ஆரம்பத்துல அந்த ரூமுக்கு போனதுக்கு பிறகு எல்லாமே சுமூகமாக தான் நடந்திருக்கு. அதன் பிறகுதான் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு ஹீட்டான கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன கான்வர்சேஷன், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த ஆரவ் போலீஸ் கிட்ட கூட சொல்லவே இல்லை. ஆனா அவளை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கோபம் மட்டும் இவனுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் ஜெப்டோ அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஆப்ல கத்தி மற்றும் இந்த நைலான் கயிறை ஆர்டர் பண்ணி இந்த பெண்ணுடைய உடம்புல பல இடங்கள்ல கத்தியால குத்தி அந்த கயிறால இருக்க நெரிச்சு அந்த பெட்டிலேயே கொலை பண்ணி இருந்திருக்கான். தொடர்ந்து 2 நாட்கள் வரைக்குமே சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஏன் வெளியில கூட போகாம வெறும் சிகரெட்டை மட்டும் அடிச்சு கொண்டு அந்த ரூம்லேயே இருந்திருக்கான். அதன் பிறகுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம சரியா நவம்பர் 26ஆம் தேதி காலை நேரத்தில் 8:30 மணி வாக்கில் யாருக்கிட்டையுமே சொல்லாம ஒரு கேபு மட்டும் புக் பண்ணி அவன் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்கான். அதன் பிறகுதான் இங்க இருந்தா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா நோக்கி பயணம் பண்ணியிருந்திருக்கான். ஆனா கொஞ்ச நாட்களே அவங்ககிட்ட காசு இல்லாததுனால ரிட்டன் பெங்களூருக்கே வரும்போது தான் போலீஸ் ஆஃபீஸர் அவனை கைது பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி தற்போதைக்கு ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்கில் இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இவன் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. கிடைச்ச எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு மற்ற ஆண்கள் கிட்ட பேசுறது இவனுக்கு பிடிக்கல. அந்த பொறாமையினால பயங்கர ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு பொசசிவ்னஸ் இவனுக்கு அதிகமாக இருந்ததுனால அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. மாயாவுடைய குடும்பத்தார்களுக்கு இவனை பற்றி சுத்தமாக தெரியாது. மேற்கொண்டு இந்த மாயாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்கல. இந்த மாதிரியான சில சைக்கோக்களும் உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆரவுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.